வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். நாளைக்கு நிறைந்த பௌர்ணமி நாள், ஐப்பசி மாதத்துல அதுவும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சிவபெருமானுக்கு உரிய அன்னாபிஷேகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த அன்னாபிஷேகம் ஏன் நடைபெறுது, இந்த அன்னாபிஷேக நாள் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். சிவபெருமானுக்கு பிரம்மனால் கொடுக்கப்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தியான ஒரு நாள் இந்த நாள். பராசக்தி காசியில அன்னபூரணியாக அவதரிச்சு சிவபெருமானினுடைய அந்த தோஷத்தை செய்த ஒரு அற்புதமான நாள். அம்மன் கொடுத்த தோஷமே நீங்கிறதுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொன்னா இந்த ஐப்பசி பௌர்ணமி நாள் தான். அப்போ நம்மளுடைய தோஷம் எல்லாம் ரொம்ப எளிமையா நீங்கிரும் இல்லையா? சிவபெருமான இந்த அன்னாபிஷேகத்து அலங்காரத்துல நம்ம பார்க்கும்போது தீராத தோஷங்கள் நீங்கி கண்டிப்பாக இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கிற அத்தனை பேருக்குமே சொர்க்கம் நிச்சயம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள். நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா தெய்வங்களுக்கு ஒரு விழாவோ இல்லை ஒரு புராண கதைகளின்படி ஒரு விழாக்கள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அதுல தெய்வங்களுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது மக்கா. எல்லாமே மக்களுக்காகத்தான் தெய்வங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு நாட்கள். எவ்வளவோ கர்மாக்கள்னால மக்கள் படைக்கப்படுறாங்க. அப்படி படைக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஒரு துன்பங்கள் நீங்கிறதுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொன்னா இறைவன் இந்த மாதிரியான நாட்களை வகுத்திருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட நாள் சிவபெருமானினுடைய இந்த அன்னாபிஷேக நாள் அப்போ கண்டிப்பாக நம்ம சிவபெருமானை தரிசிக்கும் போது கோடி லிங்க தரிசனம் நமக்கு கிடைக்குது. அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன். அந்த கோடி லிங்க தரிசனம் பார்க்கிறோம் அப்படின்னா எத்தனையோ ஜென்மத்து பாவங்கள் நம்ம விட்டு நீங்குது. அப்படிப்பட்ட ஒரு அதிசய தரிசனம் நாளைய பௌர்ணமி தினத்துல ஈசன் கொடுக்க தயாரா இருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் சிவன் கோவிலுக்கு போங்க. முன்தினமே போய் அங்க பூஜை பண்ணக்கூடிய நபர்கள் கிட்ட அன்னாபிஷேகத்துக்கு தேவையான அன்னம் கொடுத்து அரிசியா கொடுத்து நீங்க உதவுங்க. பச்சரிசி தான் கொடுக்கணும். அப்படி கொடுங்க. அப்படி கொடுக்க வாய்ப்பு இல்லாதவங்க சிவன் கோவில்ல நடக்கக்கூடிய அன்னதானத்துக்கு உங்களால முடிஞ்ச அரிசி வாங்கி கொடுத்து அன்றைய தினத்துல நிறைய நிறைய நலன்களை பெற்றுக்குங்க. அது பெரிய ஒரு விஷயம். அன்னாபிஷேகத்தை பார்க்குற அத்தனை பேருக்குமே நீங்காத ஒரு தர்த்தரியங்கள்லாம் நீங்கி எப்பவுமே அன்னபூர்ணியினோட அருளாசி நம்ம வீட்டுல எப்பவுமே நிறைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாள். சிவபெருமான் கல்லுல இருக்க தேரையிலிருந்து கருவுல இருக்கக்கூடிய உயிர் வரைக்கும் எல்லாத்துக்கும் படி அளக்கக்கூடிய ஒரு தெய்வம், படைத்த தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நம்ம அன்னாபிஷேகம் பண்றோங்கிறது எவ்வளவு பெரிய புண்ணியம் பாருங்களேன். அதை பார்க்குற புண்ணியம் பாருங்களேன் எவ்வளவு பெருசு அப்படின்னா. அதுல கலந்துக்கிட்டு பாருங்க. அதே போல அன்னாபிஷேகம் சிவனுக்கு பண்றாங்க இல்லையா, அது ஒவ்வொரு பருக்கையிலையுமே சிவனினுடைய உருவம் இருக்கும் அன்றைய தினத்துல. அதாவது நாளைய தினம் 15/11/2024 வெள்ளிக்கிழமை சிவனினுடைய உருவம் அத்தனையுமே இருக்கும். அப்போ ஒரு அன்னாபிஷேகத்தை பார்க்கிறோம் அப்படின்னா கோடிலிங்க தரிசனம் உண்மை. கோடிலிங்கத்தை பார்த்த தரிசனம் நமக்கு அந்த ஒரு அன்னாபிஷேகத்துல கிடைக்குது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு நாளும் பாருங்களேன். அன்றைய தினத்துல இன்னொரு அதிசயம் என்னன்னா, சந்திரர் சிவபெருமானுக்கு அந்த தோஷம் வந்தது இல்லையா, அப்போ ரொம்ப அதுக்கு ஒரு வரலாறு புராண கதைகள்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி சந்திரரோட கலைகள் எல்லாம் இழந்துட்டாராம். சிவனுக்கு பராசக்தி அன்னபூர்ணியாக அந்த பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து நிவர்த்தி கொடுத்த பிறகு சிவன் அத்தனை கலைகளும் பெற்று அப்படியே பயங்கரமா பிரகாசமா காட்சி கொடுப்பாராம். அப்படி ஒரு பிரகாசம் நாளைக்கு கிடைக்குது நமக்கு. அவ்வளவு பிரகாசமா சந்திரன் நமக்கு காட்சி கொடுக்க காத்துட்டு இருக்காரு. ரொம்ப பக்கமாகவும் நமக்கு நாளைக்கு சந்திரனுடைய காட்சி இருக்கு. அப்படி வரமாக கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருநாள், அன்னாபிஷேக திருநாள். முடிஞ்ச வரைக்கும் சிவபெருமானினுடைய ஆலயம் சென்று கலந்துக்கங்க. 100% அந்த அன்னாபிஷேகத்துல கலந்துக்கிறவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். அந்த மாதிரி பொறுமையாக இருந்து அன்னாபிஷேகத்துல கலந்து தீபாராதனையை பார்த்து தெய்வத்தோட ஒரு முழு ஆசீர்வாதத்தை பெறுங்க. அதை விட இன்னொரு கேள்வி இருக்கும், சிவாலயங்களுக்கு போக முடியலன்னா என்னன்னா, நாளைக்கு ஐப்பசி பௌர்ணமி வெள்ளிக்கிழமையும் கூட. அப்போ அம்பாளுக்கு உரிய தினமும் கூட. அம்பாளை போய் அன்னபூரணியா நம்ம நினைச்சு வழிபாடு செஞ்சாலும் அன்னைக்கு நிறைய ஒரு நலன்கள் இருக்கு. நீங்கா தர்த்திரியங்கள் நீங்கும், செல்வாக்கியம் பெருகும். அதனால அம்பாள் சன்னதிக்கு போறதுலயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. வீட்டிலேயே நாங்க வழிபாடு பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் தாராளமாக வழிபாடு பண்ணலாம். சிலைகள் இருந்தாலும் பூஜை பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அபிஷேகம் பண்ணி அன்னம் வச்சு வழிபாடு பண்ணுங்க சிவனுக்கு. இல்லை அப்படிங்கிறப்ப புகைப்படம் தாமா இருக்குன்னா இலை விரிச்சு அதுல அன்னம் வச்சு வழிபாடு செய்யுங்க.
ரொம்ப சிறப்பா அந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. எவ்வளவோ கர்மாக்களை சுமந்து கஷ்டத்துல இருக்கிற எத்தனையோ மக்களுக்கு இது ஒரு பெரிய வரம் தானே. குழந்தை இல்லாதவங்க, திருமண பாக்கியம், செல்வங்கள் இழந்து தவிக்கிறவங்க, தீராத உடல்நல பிரச்சனை இருக்கிறவங்க, இப்படி எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அப்படின்னா நாளைய தினம் சிறப்பான நாள். அதனால அந்த நாள்ல விரதம் இருக்கணும் அப்படிங்கிறவங்க விரதம் இருந்து கூட வழிபாடு செய்யலாம் சிவபெருமான. அது விரதம் இல்லாமலும் சிவனுடைய ஆலயம் சென்று அந்த அன்னாபிஷேகத்தை கண்டிப்பா கண்டுகளியுங்க. இல்ல முடியாதவங்க அம்பாள் சந்நிதிக்கு போய் அம்பாள் கிட்டையும் வேண்டிக்கங்க. இன்னைக்கு இந்த ஒரு பதிவை பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.